இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய சிந்தனைக்கு லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 31 37 முடிய. கப்பர்நகூம் என்ற ஊருக்கு இயேசு சென்றார். ஓய்வு நாளில் கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை கேட்டு மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். அதை வாயை மூடு, இவனை விட்டு போ என்று அதட்டினார். அது அவனை கீழே விழ வைத்து விட்டது. தீய ஆவி அவனை விட்டு விலகியது. அன்பிற்குரியவர்களே, இயேசு ஜபக்கூடத்தில் கற்பித்து வந்தார், போதித்து வந்தார். தீய ஆவிக்கு கட்டளையிட்டு விரட்டி அடித்தார். இதை நாம் எப்படி எண்ணி பார்க்க வேண்டும்? வீட்டில், குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும், போதிக்க வேண்டும். தீய ஆவிகளை கட்டுப்படுத்திய, விரட்டி அடித்த இயேசுவை போல பெற்றோர்கள் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளிடமிருந்து தீய பழக்கங்களை விரட்டி அடிக்க, அதட்ட வேண்டும், கண்டிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும், கற்றுத்தர வேண்டும். பிள்ளைகளில் இருக்கிற தீய குணங்களை என்ன சொல்றது, எப்படி சொல்றது? நம்ம சொன்னாக்கா அவன் என்ன நினைப்பானோ, என்ன செய்துக்குவானோ என்ற நிலையை அடையும் முன்பாக சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை பயிற்றுவிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு தீயது எது, அழிவுக்குரியது எது, நன்மைகளானது எது, நமக்கு நல்லதை செய்யக்கூடியது எது என்றெல்லாம் கற்பித்து, தீமை செய்யும் பொழுது, தீமை இருக்கும் பொழுது அவைகளை அதட்ட வேண்டும், கண்டிக்க வேண்டும், விரட்டி அடிக்கும்படியாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதுதான் முக்கியம். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, மிகுந்த தாழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கிறோம். பெற்றோர்களாக இருக்கிறவர்கள், குடும்பத்தில் மூத்தவர்களாக இருக்கிறவர்கள், இளையவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு தீமையான காரியங்களை குறித்து எச்சரிக்கை விடுப்பதோடு மட்டுமல்ல, அவைகளை கண்டித்து பிள்ளைகளை திருத்துவதற்கு, தீமைகளிலிருந்து, தீய எண்ணங்கள், தீய சவகாசங்கள், தீய பழக்கங்களிலிருந்து பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை பெற்றோர்களுக்கு, மூத்தவர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து செயல்பட, ஆண்டவரே, எல்லா பெற்றோர்களுக்கும், எல்லா மூத்தவர்களுக்கும் நீர் ஞானத்தை கொடுத்து வளரச் செய்வீராக, பிள்ளைகளை வளர்க்கச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.